ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்டு சேனல் கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 25/1/2024 கருணியா ப்ளஸ் KN 506க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம் நண்பா. ஏன்னா நிறைய நண்பர்களுடைய கமெண்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமே கிடையாது. நம்ம கெஸ்ஸிங் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓப்பனாகவே உங்களுக்கு முன்னாடி போடுறோம். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் டு ரிசல்ட், அதாவது வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை டு சனிக்கிழமை தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட் வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட் வச்சு. அதனால் யாரும் நேற்றுக்கானதோ அல்லது முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு பேரில் லாட்ரி வருது நண்பா. இன்றைக்கி வியாழக்கிழமை கருணியா ப்ளஸ் KN 506லேருந்து வருது. ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு இது கூட தெரியாமல் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம 25ஆம் தேதிக்கு எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமையோட ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் நண்பா. கடைசியில் இருக்கிற லாஸ்ட்டு 3 டிஜிட் தான் நம்மளுடைய ABC போல். ஸோ போன வாரம் வியாழக்கிழமை நம்மளுக்கு 098 ரிசல்ட் நண்பா. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா 603, அதுக்கு முந்தின வியாழக்கிழமை 873. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 544098, அதுக்கு முந்தின ட்ரா 17400603, அதுக்கு முந்தின ட்ரா 107873. இப்படி எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை அந்த ட்ராவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5D 4Dயோட வந்து நம்ம 6886ன்னு சொல்லிட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸில் கொண்டு போகும்போது நம்மளுக்கான சி போர்டு கிடைக்குது. அதோட நம்மளுக்கு ஆல் போர்டுக்கான டச்சஸ் நம்பர்ஸும் கிடைக்குது. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 870லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 5 to 8. நம்மளுக்கு 5D 4Dங்கிறதுனால இந்த 28 எடுக்கணும். இதோட நம்ம இந்த ட்ராவில் ப்ளஸ் கிடச்சிருக்கு, +68. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். ஸ்ட்ரைட்டாக ஒரு ஆன்சரை கூட்டி அப்படியே போட்டுடலாம். இப்போ 6ஓட 2 கூட்டும்போது நம்மளுக்கு 8, 8ஓட 8 கூட்டும்போது 6. அப்போது 8 அல்லது 6 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான சி போர்டு அல்லது ஆல். சி போர்டா அல்லது ஆல் போர்டான்னு சொல்லிட்டு 8 அல்லது 6 காட்டுது. இப்போ நம்மளுக்கு இந்த 870க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 666 நண்பா. இது அடுத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ABC ஃபுல் போர்டுமே கவர் ஆகிருக்கு நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட். ஏன்னா 666 அடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம 666க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 666 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 5 to 6. இதில் நம்ம எடுக்க போகிறது 26. இதோட நம்ம +68. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 2 கூட்டும்போது 8, 8ஓட 6 கூட்டும்போது 4, 8 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 666க்கு அப்புறம் கிடச்சிருக்க இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 4. இப்போ இந்த 666க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 8 to 8 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு A and C. இந்த இடத்துல நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. போன ட்ரா நம்மளுக்கு ஃபுல் போர்டு, இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ். ஸோ இது நல்ல ஒரு மெத்தட் நண்பா. சி போர்டு மட்டும் இல்லை, நம்மளுக்கு பெய்ட்ஸுகளும் கிடைக்குது. இப்போ நம்ம 8 to 8க்கு பார்க்கலாம். இப்போ ப்ளஸ் வேல்யூ முடிஞ்சு நண்பா. இப்போ மைனஸ் வேல்யூ 86. இங்கே நம்ம 8 to 8 இருக்குது. நம்மளுக்கு ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 953. இதில் நம்ம எடுக்க போகிறது 53. இதோட -86. இப்போ இதை கழிச்சிடலாம். 8ல் 5 போயிடுச்சுன்னா 3, 6ல் 3 போயிட்டாலும் 3 மட்டும் தான் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 8 to 8க்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல் 3 மட்டும் தான் இருக்குது. இப்போது இந்த 8 to 8க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி. இப்போ 2 to 3க்கு பார்க்கலாம். ஒரு மைனஸ் முடிஞ்சு அடுத்த மைனஸுக்கு வந்தாச்சு. 2 to 3 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 919. இதில் நம்ம எடுக்க போகிறது 19. இதோட -86. இதை மைனஸ் பண்ணிடலாம். 8ல் 1 போயிடுச்சுன்னா 7, 9ல் 6 போயிடுச்சுன்னா 3, 7 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 2 to 3க்கு அப்புறம் கிடச்சிருக்க இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல். இப்போ இந்த 2 to 3க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 873 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 and 3 அப்படியே கிடச்சிருக்கு நண்பா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு P and C. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு PC ஹிட் ஆகிருக்கு.
ஸோ இந்த இடமும் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் தான் நண்பா. ஏன்னா அதிகப்படியான பெயர் இந்த இடத்துல இப்போ நம்மளுக்கு மைனஸ் வேல்யூ முடிஞ்சிச்சு. இப்போ மறுபடியும் நம்ம ப்ளஸ் வேல்யூக்கு வர்றோம், 86ங்கிற வேல்யூக்கு வர்றோம். இப்போது 873 இங்கே இருக்குது நம்மளுக்கான ரிசல்ட்டாக. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 107. நம்ம எடுக்க போகிறது 07 மட்டும்தான். இதோட ப்ளஸ் 86. இப்போ இதை கூட்டிடலாம். 0ட 8 கூட்டினோம்னா நம்மளுக்கு 8, 7ோட 6 கூட்டினோம்னா 3, 8 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 873க்கு அப்புறம் கிடச்சிருக்க இந்த ட்ராவுக்கான சீபோர்டு அல்லது ஆல் 8 அல்லது 3. இப்போ இந்த 873க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 603 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி. ஸோ இந்த இடமும் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் நண்பா. இப்போ நம்மளுக்கு 5 ட்ரா பார்த்துருக்கோம். 5 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக போர்டுகள் இருக்குது நண்பா. சி போர்டு இருக்குது, அதோட நம்மளுக்கு பெய்ட்ஸுகளும் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் நம்ம போன ட்ரா பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ போன ட்ரா நம்மளுக்கு வின்னிங் கிடச்சிருந்துச்சி. ஸோ அதே ஃபார்மேட் தான் இந்த ட்ராவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு வேணுடா பயன்படுத்திக்கங்க. ஒரு வேளை டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 603க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர் என்னென்னு பார்க்கலாம். ஸோ 86 பார்த்தாச்சு, இன்னொரு 86 பார்ப்போம். 603 இருக்குது. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 174. இதில் நம்ம எடுக்க போகிறது 74. இதோட நம்ம ப்ளஸ் 86. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 7 கூட்டினோம்னா 5, 6ஓட 4 கூட்டினோம்னா 0, 50 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 603க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 5 அல்லது 0. இப்போ இந்த 603க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 098 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. சி போர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. ஸோ நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு நண்பா. அதாவது போர்டு மாதிரி கிடச்சிருக்கு. இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே நம்மளுக்கு சி போர்டாக இருந்தாலும் போன ட்ரா நம்மளுக்கு 0 வந்து ஏ போர்டில் கிடச்சிருந்துச்சி. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 098 தான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வியாழனுக்கு இதில் தான் நம்ம சி போர்டை எடுக்க போகிறோம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 544. இதில் நம்ம எடுக்க போகிறது 44. இதோட நம்ம -68. இப்போ இதை கழிச்சிடலாம். 6ல் 4 போச்சுன்னா 2, 8ல் 4 போச்சுன்னா 4, 2 அல்லது 4 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு. 6ல் 4 போயிடுச்சுன்னா 2, 8ல் 4 போயிடுச்சுன்னா 4. ஸோ நம்மளுக்கு 2 அல்லது 4 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. போன ட்ரா நம்ம 86 பார்த்துட்டோம். இந்த ட்ரா நம்ம வந்து 68 பார்த்துருக்கோம். 68 மைனஸ் டபுள் தான், அது 86ஆக இருந்தாலும் அதே தான் வரும். ஸோ மைனஸ் வேல்யூ நம்ம பார்த்துருக்கோம். 2 அல்லது 4 கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இதை நம்ம எப்போதும் போல் கீழே எடுத்து எழுதலாம் நண்பா. சி போர்ட் அல்லது ஆல் போர்ட் 2 அல்லது 4, 2 அல்லது 4 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய சி போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர் நண்பா. ஸோ மெத்தட் படி தான் எடுத்திருக்கோம், தனிப்பட்டு எதுவுமே எடுக்கலை. இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை ரிசல்ட்டு, வியாழன் டு வியாழன் ரிசல்ட் வச்சு உருவாக்கியிருக்கோம். உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒரு வேளை உங்களுக்கு கெஸிங் எதுவும் பிடிப்படட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வீடியோ போடாட்டாலும் மெம்பர்ஸ்க்கான நம்பர்ஸ் கொடுத்து தான் இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை 2-4 இந்த ட்ராவல் ஒர்க் அவுட் ஆனால் பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது நண்பா. ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் அதிகப்படியாக கிடச்சிருக்கு. அதனால் பெய்ட்ஸ் வரதா இருந்துச்சுன்னா ஏசி அல்லது பிசியை பொறுத்த வரைக்கும் 2-4, 4-2. ஒருவேளை கேம் டபுளாக இருந்தால் 2-2, 4 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான், எல்லாருமே வின் பண்ணணும். இதில் ஏமாத்துறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமே கிடையாது. இது எல்லாமே நம்மளுடைய பெஸ்ட் கெஸிங் தான். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்கள்லாம் தொல்லை தாங்க முடியலை. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள்லாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கப்புறமா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை 25/1/2024 கருணையா ப்ளஸ் கேஎன் 506க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.